வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான ஆனால் ரொம்ப டேஸ்டான ஒரு புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை தேடி வந்து சேரும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேங்க. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 5 பல்லு போதும். அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க. அப்புறம் 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 3 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு பட்டை உடச்சி போட்டுக்கிறேன். ஒரு பிரியாணி இலை. இப்போது இதோட 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி இதில் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சின்ன சைஸாக இருந்ததுனால 2 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 1 கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கணும். இப்போது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு அது எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது எண்ணெய் கசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும். இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெய் கசிஞ்சு வரும். லைட்டாக டார்க் க்ரீனாக மாறிடும். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணிங்க, ஃப்ரோசன் பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, அது போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் பச்சை பட்டாணி கூட போடலாம். காஞ்ச பட்டாணி போடுறதா இருந்தால் நாளே ஊற வச்சுட்டு அதை வேக வச்சுட்டு போடலாம். இல்லை இதில் கூட நீங்கள் போட்டு அப்படியே சாதம் வேகும்போது அதுவும் வெந்துடும். இப்போது நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதனால் நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேங்க 30 நிமிஷத்துக்கு. அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட போகிறேன். பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வேகும், வாசனையாகவும் இருக்கும். இப்போது நான் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதில் போட்டுட்டேங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். குக்கரை மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 12 நிமிஷம் வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இப்போது 12 நிமிஷம் ஆயிடுச்சு. வெயிட்டை எடுத்துகிட்டு நான் திறக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும், பயப்படாதீங்க. நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுருங்க. இது குக்கரில் நம்ம சிம்லேயே வச்சு பண்ணுறதுனால அடி பிடிக்காது. நல்ல சாதம் பொலன்னு உதிரியாக இருக்கும். நல்ல பட்டாணியும் வெந்துடும். வாசனை கமகமன்னு இருக்குங்க.
நீங்கள் புதினா கொத்தமல்லி தனியாக கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரியாமல் அவங்களும் சாப்பிட்ருவாங்க. அது அவ்வளோ நல்லது. புதினா கீரையும் கொத்தமல்லி கீரையும் சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த வாசனைக்கு சமத்தா சாப்பிடுவாங்க. பிரியாணி மாதிரியே இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சட்டுன்னு பண்ணிடலாம். உங்களுக்கு மொத்தமே ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும் சமையல். பாருங்கள் எவ்வளோ போல போலன்னு உதிரியாக இருக்குது. இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். காலையில் பிஸியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணி